கணவாய் மீனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க. வீடியோவை சேவில் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவாய் மீனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. இது கூடவே நீல வாக்கில் நறுக்குன இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச கணவாய் மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் சின்ன டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆனதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கணவாய் மீன் பிடிக்குமோ கமெண்ட்டில் ஐஃபை கொடுத்துருங்க. மறக்காமல் ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.